ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீட்டு சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு சமையலில் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் வச்சு காலிஃப்ளவர் பக்கோடா பண்ண போகிறேன். இந்த பக்கோடா பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வந்து எல்லா வகையான சாதம் கூடையும் வச்சு சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸை சாப்பிட்லாம். குழந்தைங்க வந்து ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தோடனே ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸாக வச்சு கொடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா வெளியில் கடைகளில் நம்ம வாங்கி சாப்பிடும்போது அது வந்து ரேட் அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் அதை வந்து நல்லா ஹைஜீனிக்காக செய்வாங்களாங்கிறது தெரியாது. இதையும் நம்ம வந்து காலிஃப்ளவர் வாங்கிட்டு நம்ம வந்து வீட்டில் செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து ரொம்ப சுத்தமாகவும் நம்ம வந்து ரொம்ப சுவையாகவும் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு காலிஃப்ளவர் எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் இந்த மாதிரி காம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன துண்டுகளாக வந்து ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து புழு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து சுடு தண்ணியில் இதை போட்டு எடுக்கணும். அதனால் வந்து சின்ன துண்டுகளாக ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்படி நம்ம பக்கோடா போட போகிறோமோ அந்த மாதிரி சைஸுக்கு. இப்போ வந்து நல்லா ஒரு தண்ணீர் கொஞ்சமாக வந்து கொதிக்க விடணும். அதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு இப்போ வந்து அந்த தண்ணியில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இதை எல்லாத்தையும் தனியாக எடுத்துடலாம். ரொம்ப வேக விட்டுறாதீங்க. லேசாக போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இருந்ததுக்கப்புறம் அதை அப்படியே வெளியில் எடுத்துடலாம். இப்போ தண்ணீர் வடிச்சிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. சேர்த்துட்டு கடைசியாக ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை வந்து புழிஞ்சிக்கலாம். பிழிஞ்சிட்டு இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம பக்கோடாவுக்கு எப்படி வந்து மாவு பிசைவோமோ அந்த அளவுக்கு வந்து கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து பக்கோடாவுக்கு மாவு பிசைகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் வந்து எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி கலந்து விட்டுட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வந்து வச்சிடலாம். வச்சுட்டு அப்புறம் அதுக்கு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வந்து மசாலா எல்லாம் அதில் நல்லா ஊறுனதுக்கப்புறம் இப்போ வந்து எண்ணெய் காய வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு வடை சட்டியில் வந்து நான் வந்து எண்ணெய் ஊற்றி வந்து நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதை வந்து கொஞ்சம் ஃப்ளேமை வந்து குறைச்சி வச்சுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரை ஒவ்வொன்றா வந்து சேர்த்துக்கலாம். ஒவ்வொன்றா சேர்த்துட்டு இப்போ ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். உடனே கிளறி விடாதீங்க. கிளறி விடாமல் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா ஒரு சைடு வந்து நல்லா வெந்து வரும். அதுக்கப்புறம் அப்படியே வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு நல்லா பாருங்கள். நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது, லோ ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அப்படின்னா எண்ணெய் அதிகமாக குடிக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமே கருகி போயிடும், உள்ள வேகாது. அதனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கடைங்களே கிடைக்கக்கூடிய மாதிரியே ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவர் எல்லாத்தையும் இந்த மாதிரியே வந்து நல்லா வேக வச்சுட்டு இப்போ வந்து எடுத்துக்கிறேன். இதே மாதிரி எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் வேக வச்சுட்டு எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு காலிஃப்ளவர். நான் இதில் வந்து கலர் பொடி எதுவுமே சேர்க்கலை. அதனால் வந்து இது வந்து வீட்லேயே நேச்சுரலாக இருக்கக்கூடிய மசாலா வச்சு செஞ்சது தான். அதனால் இந்த கலரில் இருக்குது. இதே நீங்கள் கடைங்களெலாம் பார்த்தீங்கன்னா கலர் பவுடர்லாம் சேர்ப்பாங்க. அதனால் ரொம்ப கலராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சுவையான காலிஃப்ளவர் பக்கோடா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.